மற்றவங்க சின்ன சின்ன விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ற விஷயங்கள்ல கூட உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. உங்களோட ஃபோக்கஸ் பயங்கரமா கம்மியா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, கடைக்கு போய் உங்களை 3 பொருள் வாங்கிட்டு வர சொல்றாங்கன்னா 2 பொருள் வாங்குறீங்க, ஒரு பொருள் மறந்துடுறீங்க. ஸோ இந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பண்ணிட்டு இருக்க ஒரு 5 விஷயத்து மேல நீங்க கண்டிப்பா கவனம் செலுத்தி அதை கம்மி பண்ணியே ஆகணும். அது கண்டிப்பா உங்களை பிரெயின் ஃபாக் ஆக்கும். இந்த பிரெயின் ஃபாக் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அடி வாங்க வைக்கும். அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அடி வாங்குச்சு அப்படின்னா யூ ஒன்ட் ஹாவ் அ ஃபோக்கஸ், ரைட்? ஸோ அதுல நம்பர் 1 விச் இஸ் டூம் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிறது. ஸோ நீங்க எந்த அளவுக்கு அதிகமான ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கான்டென்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ, உங்களோட பிரெயின், அதில் இருக்க நர்வஸ் சிஸ்டம், அது எல்லாமே அந்த ஷார்ட் ஃபார்முக்கு மட்டும் தான் வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ ஒரு அனாலஜி வச்சு சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு மசில். ஜிம் போறீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க, மசிலை பில்ட் பண்றீங்க, ரைட்? அதே மாதிரிதான் உங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது. ஸோ நீங்க எந்த மாதிரியான கான்டென்ட்ஸோ இல்லை எந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களோ நீங்க கொடுக்குறீங்களோ, அதுதான் உங்க பிரெயின் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் ஆகும். லெட்ஸே என்னோட காலேஜ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் அதிகமா டூம் ஸ்க்ராலிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். லெட்ஸே பஸ்ல போனா கூட ஃபோன் பார்த்துட்டே போவேன். அங்கே காலேஜ் போய் உட்காந்துருக்கும் போது கூட என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் பேசிட்டு இருக்க மாட்டேன், ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பேன். பிகாஸ் எனக்கு அந்த டைம்ல நிறைய சேட் பண்ணுவேன், நிறைய ஸ்க்ரால் பண்ணுவேன். ஸோ இதனாலேயே எனக்கு பொறுமை அப்படிங்கிறது சுத்தமா போயிடுச்சு. ஸோ என்னால எக்ஸாம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. போலீஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணேன், எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னால ரிலேஷன்ஷிப்ல என்ன நேசிச்ச ஒரு பொண்ணு கிட்ட என்னால ப்ராப்பரா பேச முடியல, பழக முடியல. அண்ட் ஸோ எங்க அம்மா கூட, என்னோட ஃபேமிலியில இருக்க பீப்புள் கூட என்னால ப்ராப்பரா பேச முடியல, பழக முடியல, அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த டூம் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிறது. எனக்கு பொறுமையே இல்லை. ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணாதான் அங்க வந்து கரெக்டா இருக்கா நல்லதா இருக்கான்னு தெரியும். நான் அந்த சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணாம அவங்க சைட்ல இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்காம இருக்கிறனால அதிகமான ஒரு கில்ட்டு, ஷேம்னு சொல்லி இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ், இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸே என்ன நெகட்டிவா மற்றவங்களை ட்ரீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இது நம்பர் 1 டூம் ஸ்க்ரோலிங். நம்பர் 2 பான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பானுக்கு அடிக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த பான் அடிக்ஷன் அப்படிங்கிறது, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த, ஏதோ ஒரு பழைய ஒரு பாஸ்ட்ல இருந்த ஒரு ஃபீலிங்கை, எமோஷனை மூடி மறைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பான் பாக்குறீங்க, ஓகே? பட் அட் த சேம் டைம் இது எப்படி நம்மளோட பிரெயினை வந்து டேமேஜ் பண்ணுது அப்படின்னா, லெட்ஸ் சே டோபமைன் நேஷன் அப்படிங்கிற புக்ல நேத்து நான் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி அதில் இருக்கும். ஒரு 60 இயர்ஸ், ஓகே, 60 to 65 இயர்ஸ் ஒரு வயசானவர். அவரால் அந்த பான் அடிக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அவர் என்ன பண்ணுவாராம், ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷினை வச்சு அவரோட பிரைவேட் பார்ட்டுக்கு வந்து ஷாக் கொடுத்து அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சாட்டிஸ்ஃபைட் ஆவாராம் அந்த ப்ளஷர்ஸ் எடுத்துக்கிறது மூலியமா. ஸோ இதனால அவரோட ரிலேஷன்ஷிப்ல, அவரோட ஃபேமிலி சரௌண்டிங்ஸ்ல, எல்லா இடத்துலயுமே அவரோட கவனம், அவர் பேசுற விதம்னு சொல்லி எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. லெட்ஸே ஒருத்தர் பான் பாக்குறாரு அப்படிங்கிறத, இன்ஃபேக்ட் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா உங்களோட கேர்ள்ஸ் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. உங்க வீட்டுல இருக்கவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க இவங்க கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லி. ஸோ நீங்க பொண்ணுங்களை மட்டும் கிடையாது, லெட்ஸே ஒரு ஃபேண்டஸ்டிக்கல் தாட்ஸ் வந்து அதிகமா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஃபேண்டஸ்டிக்கல் தாட்ஸ் இன் த சென்ஸ், நீங்க இன்ஸ்டாகிராமோ இல்ல மற்ற விஷயங்கள பாத்தீங்கன்னா அது இன்செக்டா இருக்கலாம், இல்ல வந்து இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஒரு ரொம்ப டீஜென்ரேட்டான கேவலமான விஷயங்கள், ரைட்? அந்த சின்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த மொராலிட்டிக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள்ல நீங்க போய் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த பான் அதிகமா நீங்க கன்சிடர் பண்றது மூலமா. அண்ட் ஸோ உங்களோட ஆப்போசிட் செக்ஸை நீங்க பார்க்கும்போது வெறும் செக்ஸ் அண்ட் லஸ்க்காக மட்டும்தான் ட்ரீட் பண்ணுவீங்களே தவிர அவங்க ஒரு ஹியூமன் பீயிங், ஸோ ஐ ஜஸ்ட் நீட் டு ட்ரீட் ஹர் வெரி கைண்ட்லி அப்படிங்கிறத யோசிக்கவே மாட்டீங்க. இன்ஃபேக்ட் ரீசெண்ட் டைம்ல கேர்ள்ஸ் கூட அதிகமா பான் பாக்குறாங்க. மேபி உங்களோட பாய் ஃப்ரெண்டை கூட உங்களால வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு எதுக்கு மேல் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எதுக்கு மேல் ஃப்ரெண்ட்ஸ்ல, எனக்கு எதுக்கு என்னோட பார்ட்னர், எனக்கு அவன் தேவையில்லை, நான் பாக்குறேன், நான் பண்ணிக்கிறேன். அதே மாதிரிதான் மேல்ஸும், எனக்கு எதுக்கு ஃபீமேல் பார்ட்னர், எனக்கு இது பான் இருக்கு, எனக்கு அது போதும், நான் அதை பார்த்து வந்து மாஸ்டர்பேட் பண்ணிக்கிறேன், எனக்கு இதுவே சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஸோ தட்ஸ் வை மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள என்டர் ஆகிறது கிடையாது, ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறது கிடையாது. அண்ட் ஸோ பாய்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து நீங்க பாய்ஸ் அண்ட் மென் யாரா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ரொம்ப கோல் ஓரியன்டா இல்லாம இருக்கிறதுக்கான மெயின் ரீசனுமே தான். பிகாஸ் பான் மேக்ஸ் யுவர் பிரெயின் வெரி வெரி ஸ்லகிஷ்.
ரொம்ப ஸ்லகிஷ் ஆகிரும். பிகாஸ் என்னோட லைஃப்ல நான் ஒரு 14 இயர்ஸ் அந்த பான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். போனுக்கு அடிக்டா இருந்திருக்கேன். சொல்ல போனா பான் பார்த்துட்டு போன அடிக்டா இருந்திருக்கேன். டெய்லி மார்னிங் இருந்துச்சோடனே நான் ஃபாஸ்ட் தான் பண்ணுவேன். என்னோட இதுவே பாடி ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சு போயிருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு பேட் ஹேபிட்ஸ் பண்றோமோ அது நம்மளோட பாடியில ரிஃப்ளெக்ட் ஆகும். என்னோட டோன் வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். நான் ரொம்ப அட்டாச்சா இருப்பேன் மற்ற பீப்புளோட. எனக்கு அவங்க இல்லைன்னா என்னால என் லைஃபே கிடையாதுங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள அது ரொம்ப வீக்கா மாத்திரும். லெட்ஸ் ஒரு ஜல்லிக்கட்டு காலை இருக்கு. அந்த காலை அந்த பால்ஸ் ஃபுல்லா இருக்கும் போது மட்டும்தான் அது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். ஒன்ஸ் அதுக்கு காயடிச்சு விட்டுட்டாங்க, ஐ மீன் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் பெருசா அது வந்து ரொம்ப அந்த ஒரு ஆக்ரோஷமா இருக்காது. செக்ஷுவல் எனர்ஜி, உங்களோட டிசையர்ஸ், உங்களோட கோல்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க அட்டைன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட செக்ஷுவல் எனர்ஜியை நீங்க வந்து உங்களோட கட்டுக்குள்ள வச்சுக்க கத்துக்கணும். அதை நீங்க எப்ப பார்த்தாலும் சும்மா எனக்கு வந்து உடனே எனக்கு வந்து என்னோட டிக் ஹார்ட் ஆகுது, எனக்கு வந்து ரொம்ப டெம்டிங்கா இருக்குங்கிறதுக்காக போயிட்டு அதை டக்கு நீங்க ஃபேப் பண்ணி பண்ணும்போது நத்திங் கோனா பி சேஞ்ச் இன் யுவர் லைஃப், ரைட்? லெட்ஸ் நெக்ஸ்ட் டைம் இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எப்போலாம் ஒரு தாட் பான் பார்க்கணும் இல்லை மாஸ்டர்பேட் பண்ணணும், எனக்கு வந்து ரொம்ப மூடியா இருக்கு, அந்த மாதிரி தாட்லாம் வருது அப்படின்னா இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் பண்ணுங்க. லெட்ஸ் பிசிக்கல் பிஹேவியர் சேஞ்ச் வந்து இந்த இடத்துல நம்ம பண்ணலாம். மேக்ஸிமம் த்ரீ நேற்று நான் படிச்ச அந்த டோபமைன் நேஷன் புக்ல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கு, ரைட்? ஸோ அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிசிக்கல் செல்ஃப் பைண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, ரைட்? ஆமா, பிசிக்கல் செல்ஃப் பைண்டிங். ஸோ நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏர்ஜ் வருது, தாட் வருது அப்படிங்கும் போது டக்குன்னு முட்டி போட்டு கடவுள்கிட்ட வந்து வேண்டுங்க. மேபி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, இல்ல உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா, உங்க பாடியில ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை கொடுக்கும்போது இந்த ஏர்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்ப விட்டு ரெடியூஸ் ஆகும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை திஸ் அண்ட் மேபி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறத கமெண்ட்லயோ இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ வந்து சொல்லுங்க. மேபி நான் 30 இயர்ஸ்க்கு நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது இல்லை, ஸோ நீங்க கமெண்ட்லேயே சொல்லலாம், ரைட்? தேர்ட் விச் இஸ் ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு நீங்க ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறீங்க, ஜங்க் ஃபுட்லயே முக்கியமா சுகரி ஐட்டம்ஸ் அதிகமா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா யுவர் பிரெயின் வில் சோ ஸ்லகிஷ், ரைட்? ஏன் அப்படின்னா, நம்ம நார்மலா ஆக்சுவலி வந்து நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கேன். நான் வந்து எக்ஸ், நல்ல ஒரு வீட்டு சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடும்போது நான் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் அட் த சேம் டைம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பேன், ரைட்? என் பாடி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட பாடி. என்னால சும்மா உட்காந்துட்டு இப்படியே இருக்க முடியாது. ஒன்னு ஏதாவது பேசணும், அப்படி இல்லையா ஜஸ்ட் வெளியே போகணும், ஏதாவது எனக்கு ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னோட பாடி அப்படிதான் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில பீப்புளுக்கும் அப்படிதான் அவங்களோட பாடி வந்து ஒர்க் ஆயிருக்கும். மேபி அவங்களோட ஜீன் மூலியமா இந்த விஷயம் வந்து இருக்கலாம், மேபி அவங்களோட அந்த மூதாதையர்கள் மூலியமா இந்த ஒரு சந்ததி மூலியமா இந்த விஷயம் வந்திருக்கலாம், ரைட்? ஸோ நம்ம வந்து இந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டுட்டே இருக்கும் போது நம்ம பிரெயின் ஸ்லகிஷ் ஆகும். ஸோ நம்ம என்னன்னா நம்ம உடம்புக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டோம். தென் நம்ம போய் படுப்போம், தூங்க ஆரம்பிப்போம். இது எல்லாமே என்ன பண்ணுன்னா நம்மளோட பாடியை நீங்க என்னதான் ஜிம் போனாலும் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உங்களுக்கு போக விடாம பண்ணிடும். அட் த சேம் டைம் நீங்க எந்த விஷயத்துல ஃபோக்கஸ்டா இருந்தாலும், எந்த டிசைரை நீங்க அடையணும்னு நினைச்சாலும் அதை உங்களால பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்லலாம், நிறைய பேர் வந்து பான் பாக்குறாங்க, நிறைய பேர் வந்து லைஃப்ல வந்து என்னது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, அவங்க எல்லாம் சக்சஸ் ஆகலையா, அவங்க எல்லாம் வந்து மணி மேக் பண்ணலையா, இல்ல அவங்க எல்லாம் வந்து அவங்களோட டிசைர் ட்ரீம் வந்து அடையலையா அப்படின்னு கேட்டா மேபி அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கலாம். எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது, உங்களுக்கும் அப்படிதான். மேபி நீங்க அதை பண்ணிட்டே இருக்கும்போது இதுல உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. மேபி சில பேருக்கு அது ஷார்ட் ரன்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். யூசி எல்லா விஷயத்துலயுமே ஷார்ட் ரன் லாங் ரன்ங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு, ரைட்? நீங்க எப்பவுமே ஷார்ட் ரன்ல ஓடும் போது மேபி ஷார்ட் ரன் வந்து எப்பவுமே ஈஸியா இருக்கலாம், நிறைய விஷயம் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம், பணம் வேலை எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். பட் லாங் ரன்னுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம லைஃப் அப்படிங்கிறது ஒரு லாங் ரன் திங், ரைட்? இது ஒரு ஷார்ட் ரன் திங் கிடையாது. அப்ப நீங்க எப்பவுமே என்ன பார்த்த சூஸ் பண்ணும் அப்படின்னா லாங் ரன் தான் சூஸ் பண்ணும். நீங்க எப்பவுமே ஷார்ட் ரன்னை யூஸ் பண்ணி ஓகே எனக்கு சின்னதா சீக்கிரமா உடனேன்னும் போது இந்த உடனேங்கிற இந்த மென்டாலிட்டி வரதுக்கு மெயின் ரீசனுமே என்ன அப்படின்னா நீங்க எடுத்துக்கிட்டு இருக்க இந்த சீப் பிளஷர்ஸ் ஹேபிட்ஸ் தான். லெட்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள், ரெண்டு குரூப் ஆஃப் குழந்தைங்களை கூப்பிட்டு நீ இப்போ ஒரு சாக்லேட்டு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா நீ 10 நிமிஷம் கழிச்சு ஒரு சாக்லேட் எடுத்துக்கிட்டனா உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னாங்க. எப்பவுமே வந்து நிறைய குழந்தைங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு சாக்லேட் எனக்கு உடனே வேணும்னு சொல்லி அந்த ஒரு சாக்லேட் சாப்பிட்டாங்க. சில குழந்தைங்க வெயிட் பண்ணி
10 நிமிஷம் கழிச்சு அந்த ஒரு 2 சாக்லேட்டா சாப்பிட்டாங்க. ஸோ அப்போ இந்த வெயிட் பண்ணி சாப்பிட்டவங்க வந்து நிறைய ஹை பொசிஷன்ஸ் வந்து அடைஞ்சிருக்காங்க. பட் இந்த ஒரு சாக்லேட்ஸா உடனே வேணுங்கிற மென்டாலிட்டியில சாப்பிட்டவங்க அவங்க ஒரு அன்றாட வேஜஸ்ல ஒரு ரொம்ப லோ குவாலிட்டி ஜாப்ஸ்லயோ இல்லை லோ குவாலிட்டி லைஃப்லயோ தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் ஸோ ஆம்பிஷியஸ் லைக் மீ அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட்டை தவிர்க்கிறது அண்ட் ஸோ முக்கியமாக சுகரை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் இஸ் கைண்ட் ஆஃப் அ கொக்கைன், ரைட்? அது ஒரு அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் தான். எந்த அளவுக்கு நீங்க சுகர் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை அடிக்டிவா மாத்திரும். நான் 30 டேஸ்க்கு வந்து சுகர் டோபமைன் சொல்லி எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா திரும்பியும் வந்து ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பொட்டன்ஷியல் என்னன்னு பார்க்கலாம். இஃப் யூ நீட் டு ஜாயின் யூ கேன் ஜாயின். ஃபோர்த் ஒன் விச் இஸ் இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா நான் மேக்ஸிமம் டைம் நான் அந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணதுக்கும் ஸ்மோக் பண்ணதுக்கும் இல்லை போன்ல அடிக்டடா இருந்திருக்கும் நிறைய கேர்ள்ஸோட இன்டிமெண்டா தெரியுது. இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்னோட பாஸ்ட்ல நடந்த பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ். அந்த பாஸ்ட் எமோஷன்ஸை நான் எப்பவுமே வெளியே கொண்டு வரணும், அதை வந்து ஓவர் கம் பண்ணணும், அதை நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது. லெட்ஸ் சே 2024 நான் இந்த பிஸ்னஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்றேன். 24 இல்லை 25 ஸ்டார்டிங்ல, ரைட்? ஆமா 25 போன இயர் ஸ்டார்டிங்ல தான் அந்த பிசினஸ் அந்த கோச்சிங் பிசினஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன், ரைட்? இடையில அதுக்கப்புறம் அதை குவிட் பண்ணிட்டேன், பட் திரும்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இஃப் யூ நீட் மை கோச்சிங் லிங்க் கீழே இருக்க ஷெடியூல் பண்ணிக்காங்க. ஐ வில் ஹெல்ப் யூ டு கெட் அவுட் ஃப்ரம் யோர் எவ்ரி அடிக்ஷன்ஸ். அட் த சேம் டைம் என்னன்னா நான் வந்து உங்க லைஃப்ல மைண்ட் அண்ட் பாடி டிரான்ஸ்ஃபார் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ரைட்? ஸோ at the beginning of the 2025 என்ன இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு ஜிம் போவேன், எனக்கு வீட்டுக்கு வர பிடிக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா அங்க இருக்கிற பசங்களோட வெளியே சுத்துறது, வெளியே போறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு ஏன் தெரியவே தெரியாது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலதான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்னால ஏன் கூட சஸ்டைனபிளா இருக்க முடியல, என்னால ஏன் கூட கம்பேட்டபிளா இருக்க முடியல அப்படின்னா ட்ராமாஸ், என்னோட பாஸ்ட் எமோஷன்ஸ். எனக்கு ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருந்துச்சு, எனக்கு ஏகப்பட்ட பாஸ்ட்ல நடந்த ட்ராமாஸ் இருந்துச்சு. ஒரு சில பேர் வந்து உன்னால பேச முடியலன்னு சொன்னது, ஒரு சில பேர் நீ லீனா இருக்குன்னு சொன்னது, ஒரு சில பேர் உன் முடி பாரு இவ்வளவு கேர்லியா இருக்குன்னு சொல்லி சொன்னது, இல்ல என்னோட காலேஜ் டைம்ல என்னோட கிளாஸ்மேட்ஸே என்ன பயங்கரமா ரேக் பண்ணது, என்ன பயங்கரமா புள்ளி பண்ணது, எனக்கு நடந்த பிரேக்அப்ஸ், எனக்கு நடந்த பாஸ்ட்ல நடந்த ட்ராமாஸ், இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ் எல்லாமே என்னால ஃபேஸ் பண்ண முடியாதனால, என்னால தனியா என் ரூம்ல உட்கார முடியாதனால, எனக்கு யாராவது ஒருத்தர் துணை இருக்கணும்னு சொல்லி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல போய் அட்டாச்மெண்ட் ஆகி நிறைய ஃபெயிலியர்ஸை நான் ஃபேஸ் பண்ணேன் என்னோட லைஃப்ல. இன்ஃபேக்ட் நீங்க உங்களோட யங் ஏஜ்ல, யங் 20s ஏர்லி 20s இருக்கீங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீட் டு கேர் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ் ஃபர்ஸ்ட். நீங்க இந்த அட்டாச்மெண்ட்டுக்காக இருக்கீங்களா இல்ல டிட்டாச்மெண்ட்டுக்காக இருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ராமாஸ் எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி ஒரு 1 hour உங்க போன்ல செட் பண்ணுங்க. 1 hour உங்க தாட்ஸோட உட்காருங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் மைண்ட்ஃபுல்லா அதை நீங்க லிசன் பண்ணுங்க, கவனிங்க, போதும், அவ்வளவுதான், ரைட்? அண்ட் ஸோ த ஃபைனல் ஹேபிட் விச் இஸ் டீஜென்ரேட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கும் பிரெயின் ஃபாகுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இப்போ அவனை பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன ஒரு மாதிரி தாட் கிரியேட் ஆகும் அப்படின்னா, அவன் பான் பார்க்குறான், அவன் மாஸ்டிபேட் பண்றான், இல்லை அவன் வந்து குடிக்கிறான், பட் இருந்தாலும் அவன் சக்சஸ்ஃபுல்லா தானே, அவனுக்கு மணி வருது இல்லை, அவன் பிஸ்னஸ் பண்றான்ல, நல்லா தானே இருக்கிறான், இந்த ஒரு தாட் வரும். லெட்ஸ் சே இதே மாதிரி தாட்ஸ் எனக்கு இருந்திருக்கு. என்னோட ஸ்கூல் டேஸ்ல என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் வந்து லேப்டாப்ல அவர்கிட்ட ஏகப்பட்ட பான் மூவிஸ் இருக்கும், பான் படம் பார்ப்பார், ரைட்? பட் இருந்தாலும் அவரோட லைஃப் வந்து அவருக்கு நல்லா நல்ல எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுப்பாப்ல, நல்லா படிப்பாப்ல, நல்ல ஜாப் கிடைச்சிச்சு, நல்ல சேலரி வாங்குவாப்ல, இப்படி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் எனக்கு என்னன்னா, நான் இவ்வளவு டிசிப்ளின்டா இருந்து எனக்கு ஏன் நடக்கலங்கிற எனக்கு ஒரு தாட் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். பட் ஒரு விஷயம் நான் ரியலைஸ் பண்ணேன், மேபி அவன் இந்த ஹேபிட் எல்லாம் விட்டுருந்தா அவன் இதுக்கு மேல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் ஆக்சுவலி. அண்ட் ஸோ அவன் பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயமும் மேபி ஷார்ட் ரன்ல அவனுக்கு வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கலாம், பட் லாங் ரன் அப்படிங்கும் போது அது அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டா, நம்ம லைஃப்லயே அதே மாதிரிதான், உங்க லைஃப்லயே அதே மாதிரிதான். நீங்க எத்தனையோ பேரை பார்த்துட்டு, ஓகே இவன் இப்படிதானே இருக்கான், இவன் கூடயே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு ஓகே தான், இவன் வந்து குடிக்கிறான் பரவாயில்ல பிரச்சனையே இல்லை, பான் பாக்குறான் பிரச்சனையே இல்லை, இல்ல இவங்க பேசுறது ஒன்னா இருக்கு, அவங்களோட வேல்யூஸ் ஒன்னா இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு நீங்க அவங்களோட அக்யூமுலேட் ஆகிறதுக்கு யோசிக்கலாம், ட்ரை பண்ணலாம். பட்
அந்த நேரத்துல தான் நம்ம பயங்கரமா அடி வாங்க போறோம்னு அர்த்தம். ஸோ அவங்க பேசுறது ஒண்ணு, செய்யற செயல் ஒண்ணா இருக்கு. இப்போ லட்சே அவங்க வந்து கடவுள், ரொம்ப நான் வந்து யோக்கியமா இருக்கணும், நான் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கணும் இப்படி பேசுறாங்க. ஆனா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருக்க வேலை எல்லாம் ஒரு மனுஷனோட வேலிடேஷனுக்காகவும், மனுஷனோட ஒரு அட்மைரேஷனுக்காகவும் அவங்க விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே அதுக்காக தான் பண்றாங்க. இன்ஃபேக்ட் உங்ககிட்ட பேசுறது பழகிறது கூட இதுக்காக தான் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி பீப்புளை நீங்க கூட வச்சுக்கிறத விட, you have a huge and a good companion with yourself, the person who is literally you. சிம்பிள். உங்களை தவிர யாருமே உங்களை நல்லா புரிஞ்சுக்கவும் முடியாது, பார்த்துக்கவும் முடியாது. எத்தனையோ பேர் சொல்லலாம், நான் உனக்கு மாரல் சப்போர்ட்டா இருக்கேன், நான் உங்க கூட நிக்கிறேன். எஸ், அவங்க உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டா இருக்கலாம், கூட நிக்கலாம். அந்த ஆக்ஷனை, அந்த ஸ்டெப்பை எடுத்து பண்ண போறது யாரு? இட்ஸ் யூ மேன், இட்ஸ் யூ, இட்ஸ் ஒன்லி யூ. இஃப் யூ ஆர் கேர்ள் பாய், யாரா இருந்தாலும் சரி, அதை நீங்க தான் பண்ணி ஆகணும். யாருமே உங்களுக்காக வந்து நின்று நான் உனக்காக இந்த இதை பண்றேன், உனக்காக இந்த கஷ்டத்தை நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு பண்ண மாட்டாங்கப்பா. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஏன் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, உனக்கு வலிச்சா நீ தான் ஆயின்மெண்ட் போடணும், உனக்கு பசிச்சா நீ தான் சாப்பிடணும். ஸோ உனக்கு ஒண்ணு வேணா நீ தான் அதை போய் அட்டைன் பண்ணணும். யாருமே இந்த இடத்துல நிக்க மாட்டாங்க. லட்சம் நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு இந்த பான்ல வெளியே ஓகே ஃபைன், பான்ல இருந்து வெளியே வரணும், அதெல்லாம் ஓகே தான். ஆனா சொல்ற ஸ்டெப்ஸை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? நானா நீங்களா? நீங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறேன். பிகாஸ் மெயின் ரீசன் நான் நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்றேன். எனக்கு எதோ ஒர்க் அவுட் ஆகல, இது எல்லாத்தையும் நான் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு வீடியோல கொண்டு வந்து கொடுக்குறேன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாட் மைன். ஸோ ரெஸ்பான்சிபிளா இருக்க கத்துக்கங்க உங்க லைஃபுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா விஷயத்துலயும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கங்க. நீங்க போய் உங்க தட்டை கழுவுங்க, நீங்க உங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கோங்க, நீங்க உங்களுக்காக சாப்பாடு செய்யுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க செய்யுங்க. உங்க ரெஸ்ட் ரூம் அழுக்கா இருக்கா, நீங்க கிளீன் பண்ணுங்க, உங்க ட்ரெஸ்ஸை நீங்களே வாஷ் பண்ணுங்க. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க லைஃப்ல. ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரெயின் ஃபாக், இந்த பிரெயின் இது ஓவர்லோட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். அல்டிமேட்லி என்னன்னா உங்க லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு தாட் ப்ராசஸ்குள்ள வர ஆரம்பிக்கும். நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க அது. ரைட்? மேக்ஸிமம் ஆஃப் டைம் நம்மளோட கவலைகளுக்கும் வருத்தங்களுக்கும் இல்ல நமக்கு இருக்கிற பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸுக்கும் ரீசன் என்னன்னா நம்ம ஸ்டாண்டர்ட்ஸுக்கு நம்ம வாழாம இருக்கிறது தான். ஸ்டாண்டர்ட்ஸ்னா எனக்கு வந்து நான் இவ்வளோ ஷர்ட் இவ்வளோ காஸ்ட்லியா போடுவேன், அதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை. ஸ்டாண்டர்ட்ஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல், ட்ரஸ்ட் வர்த்தி. ஜஸ்ட் கூகுள் போங்க, கோர் வேல்யூஸ்ன்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அதுல ஒரு சில இன்சைட்ஸ் வரும். அதை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல், சிம்பிள். ரைட்? ஸோ அதுல உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு ஸ்டாண்டர்டா எப்பவுமே நில்லுங்க. மக்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணாதீங்க, உங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் உங்களை பார்த்து அட்மையர் ஆவாங்க. நீங்க அவங்களுக்காக நிறைய விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாலாம் அட்மையர் ஆக மாட்டாங்க. ஐ மீன் ஓகே, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோ பேசலாம். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். இஃப் யூ நீட் மை கோச்சிங், லிங்க் கீழே இருக்க, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. மேபி என்ன தவிர உங்களோட மைண்ட் செட்டை யாராலையும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்க தான் என்னோட ஒரு பெரிய ஒரு விஷயம். பிகாஸ் நீங்க இருந்த எல்லா ஃபேஸ்லயும் நான் இருந்திருக்கேன், அதுல இருந்து நான் ஓவர் கம் பண்ணி வெளியே வந்திருக்கேன். அப்படிங்கும் போது ஐ கேன் ஹெல்ப் யூ ஈஸிலி தென் எவ்ரி ஒன். ரைட்? என்னோட கிளைண்ட்ஸ் சொல்ற விஷயமே சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனா எனக்கு சால்வ் ஆகவே இல்லை. பட் இந்த செஷன்ஸ், உங்களோட கோச்சிங் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குங்கிறது மட்டும் தான். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கஜே and I will see you in this video and thank you for watching my video.